இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜனவரி 3. ரட்சிக்கப்பட்டதற்கும் கனி வேண்டும். யோவான் ஸ்நானகன் பரிசேயர்களை பார்த்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என அழைப்பு விடுத்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் உண்மையாகவே மனம் திரும்பியிருப்போம் என்றால் அவ்வித மனம் திரும்புதல் நம் முழு ஜீவியத்தையும் மாற்றிவிடும். நாம் மனம் திரும்பியவுடன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் யாதெனில், நாம் கடந்த ஜீவியத்தில் செய்த தவறுகளின் நிமித்தம் ஏற்பட்ட நஷ்டங்களை திரும்ப செலுத்துவதே ஆகும். சகைவை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தவுடன் அவன் தன் பாவங்களை உணர்ந்தான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்கள். அந்த சகையு பணத்தை சிநேகித்த மனிதனாய் இருந்தான். இருப்பினும் மனம் திரும்புதல் இன்னது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். தான் இயேசுவின் சீசனாய் மாற வேண்டும் என்றால் தன் ஜீவியத்தில் இழைத்த எல்லா தவறுகளையும் சரி செய்திட வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்திருந்தான். அவ்வாறு அவன் செயல்பட்டால் அதிகமான பண நஷ்டம் தனக்கு ஏற்படும் என்பதையும் அறிந்து இருந்தான். ஏனெனில் அவன் அநேகரின் பணத்தை ஏமாற்றி அபகரித்தவன். ஆகவேதான் தன் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கும் தான் அநியாயமாய் அபகரித்தவர்களிடம் நாளத்தனையாகவும் திரும்ப செலுத்துவேன் என ஆண்டவரிடம் கூறினான். இவ்வாறு சகையு திரும்ப செலுத்துவேன் என கூறியதால் மாத்திரமே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என இயேசு அறிவித்தார். நான் திரும்ப செலுத்துவேன் என்ற ஆயத்தமான விருப்பமே உண்மையான ரட்சிப்பின் அடையாளங்களில் ஒன்று ஆகும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்கள். யாரோ சில ஜனங்களை நீங்கள் ஏமாற்றி இருந்தால் அவர்களிடம் பணத்தை திருப்பிக் கொடுக்கும் போது நீங்கள் செய்த தவற்றிற்காக மன்னிப்பும் கேட்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஜீவியத்தில் எவ்விதம் இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்பதையும் அவர்களிடம் கூறுங்கள். உங்களால் எல்லா பணத்தையும் உடனடியாக திருப்பி செலுத்த முடியவில்லையா? பரவாயில்லை, அவைகளை தவணை முறையில் திரும்ப செலுத்துங்கள். சகையு எல்லா பணத்தையும் திரும்ப செலுத்திய பின்பு அல்ல, திரும்ப செலுத்துவேன் என அவன் என்று தீர்மானித்தானோ அன்றே தேவன் அவனை ஏற்று கொண்டார். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, எங்கள் சீர்கட்ட வாழ்வை நீர் விரும்புகிறபடி சரி செய்து மெய்யான ரட்சிப்பை நாங்கள் கண்டடைய வகை செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.